வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆர்சிபி இது வரைக்கும் வந்துட்டு 3 இயர்ஸாக பண்ண அதே தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏபி டிவிலியர்ஸ் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு 3 பிளேயர்ஸை உள்ளே வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி ஆர்சிபி, எல்லா டீமையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு பிளேயர்ஸ், அதாவது இப்போ வந்து சிஎஸ்கே அப்படின்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு அவங்கள வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஆர்சிபினா கர்நாடகா பிளேயர்ஸ் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே இருந்ததுக்கப்புறம் ஸோ வேறு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க வந்துட்டு அந்த கர்நாடகா பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரவே இல்லை. ஸோ டேவிட் படிக்கல் கடைசியாக இருந்துட்டு போனதுக்கப்புறமாவே கர்நாடகா பிளேயர்ஸை அவங்க ட்ரையல்ஸ்க்கும் கூப்பிட்றதில்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு யார் மூலிமா வந்ததுன்னா கர்நாடகா கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்தே வந்துட்டு ஆர்சிபி கிட்ட பர்சனலாக அதை சொல்லியிருக்காங்க. எங்கள் பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் வந்து எல்லா கான்சிக்வன்ஸையும் எடுத்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க, பட் எங்களோட பிளேயர்ஸை நீங்கள் ட்ரையல்ஸ்க்கும் கூப்பிடல, ஆக்ஷன்லேயும் எடுக்கலிங்கிற ஒரு விஷயத்தை டைரக்ட் நோட்டீஸாகவே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆர்சிபி இந்த தடவை வந்துட்டு மறுபடியும் கர்நாடகாவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரையல்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் ஆர்சிபிட்டிருந்து கர்நாடகா பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போ ஏபிடியும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக கர்நாடகா பிளேயர்ஸை ட்ரையல்ஸ்க்கு கூப்பிடணும்லாம் நான் சொல்லலை, பட் ஆனால் கர்நாடகா பிளேயர்ஸ் மினிமம் ஒரு 3 பேராது ஆர்சிபிக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுடைய அந்த சின்னசாமி கிரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக போக முடியும். இப்போ வந்துட்டு முகமது சிராஜி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல மீண்டும் வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணி முகமது சிராஜ் எடுக்கிறோமா இல்லை புது பேஸ் பவுலருக்கு போகிறோமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இன்கன்சிடரேஷனில் இருக்கிறதுனால ஸோ லோக்கல் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரியாரிட்டியில் கேஎல் ராகுல் உள்ளே வருவார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேஎல் ராகுலும் வந்துட்டு இன் டிஸ்கஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்கிறாரு. ஸோ அவரும் ஆர்சிபிக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு நியூஸஸ் இன்றைக்கி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலி வந்து இப்போ கேஎல் ராகுல் இல்லை அப்படின்னா அவங்க எந்த லோக்கல் பாய்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. பட் ஆனால் வந்துட்டு அவங்க லோக்கல் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டொமஸ்டிக் சைடில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்களை எடுத்து உள்ள பிளேயிங் லெவன் ஆட வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் வந்து டொமஸ்டிக்கில் சூப்பராக ஆடிட்டு தான் லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல் ஆடினார். ஸோ ஸ்வப்னில் சிங் ஆடின எல்லா மேட்சையுமே ஆர்சிபி வின் பண்ணி அந்த இடத்துல கன்சிக்யூட்டிவாக 7 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வப்னில் சிங்குக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் இன்டர்வியூலாம் வச்சு அந்த இடத்துல அவர் எப்படி வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய லெவலில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த தடவை லோக்கல் பிளேயர்ஸாக கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேஎல் ராகுல் வரல அப்படின்னா எந்தெந்த கர்நாடகா பிளேயர்ஸை அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஆர்சிபியோட அந்த ஒரு பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் அந்த 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைமரி டார்கெட்டாக வந்து ஆர்சிபி குறி வச்சிருக்கிறது ஹர்ஷதீப் சிங்கை தான். ஸோ ஹர்ஷதீப் சிங்கை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேகேஆரோட ஹெவியாக வந்து பிட் பண்ணணும். காரணம் கேகேஆரும் அந்த இடத்துல வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பேசர்ஸுக்கு நாங்கள் டோட்டலி வந்துட்டு மெயினாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கேகேஆர் லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆப்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்க் வந்து ஃபுல்லி அவைலபிள்னா அவருக்கு நாங்கள் ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ஸ்டார்க்கு எடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்க்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கவும் செஞ்சாங்க. ஸோ இது வந்து மேஜராக இருந்தது அந்த இடத்துல. ஸோ இப்போ மறுபடியும் இந்தியன் பேசர்ஸுக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஹர்ஷதீப் சிங்கோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால ஸோ இந்த தடவை கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற ஆக்ஷன் பேட்டில் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அடுத்தது அவங்க டீமோட ஃபார்மர் பிளேயரான ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் டைம் எதனால ஒரு ஃபுல் ஐபிஎல் சீசன் எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு நெகோஷியேட் பண்ண விளாண்டாருனா T20 வேர்ல்டு கப் இந்தியன் கண்டிஷன்ஸில் நடக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளோட பிளேயர்ஸ் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கிரிக்கெட் போர்டுமே வந்துட்டு எந்த விதமான ஒரு மறுப்புமே சொல்லாமல் ஃபுல் சீசன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடினதுக்கான ரீசன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டி கொஷின் மார்க்கில் இருக்குன்னு தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் ஸ்டார்க்கே இன்டர்வியூவில் வந்துட்டு நான் ஃபுல் சீசன் விளாட விரும்புகிறேன், அதுவும் மறுபடியும் நான் கேகேஆருக்கே விளாட விரும்புகிறேன், அப்படி இல்லைனா ஃபார்மர் டீம்ஸுக்கு நான் போக விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ கேகேஆர் இல்லைனா அந்த ஃபார்மர் டீம் அது ஆர்சிபி தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ யாஸ் தயால் உள்ள ரீட்டன் இருக்கிறனால பேஸ் அட்டாக்கையும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சிராஜ் ஆர்டிஎம் பண்ணால் சிராஜ் யாஸ் தயால் அண்ட் ஸ்டார்க்குங்கிற காம்போ நல்லாவே இருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்தியன் காம்பினேஷன்லேயே போய்க்கிறேன், எனக்கு வந்துட்டு பெரிய லெவலில் பர்ஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மினிமமான பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பவுலரோட டார்கெட் பண்ணணும் அப்படின்னா புவி இந்த இடத்துல நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஆர்சிபிக்கு. ஆர்சிபியோட சைடில் இப்போது ஹர்ஷதீப் சிங், ஸ்டார்க் அண்ட் புவி இவங்க 3 பேர் தான் அந்த ஒரு ஸ்பெகுலேஷனில் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி இந்த 3 பேரில் இருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் கூட பேசாக கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆர்சிபியோட அந்த இன்சைட் பிளான் போயிட்டுருக்கு. ஆர்சிபியோட பேஸ் அட்டாக்ல யார் இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.